நீலகிரி மாவட்டத்தில் யானைகள் வழித்தட விவகாரத்தில் தவறான தகவல்களை வனத்துறையினர் தெரிவிப்பதாக மசனக்குடி பகுதி வாழ்வுரிமை இயக்கங்களின் தலைவர் வர்கீஸ் குற்றம் சாட்டியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யானை வழித்தடத்தில் உள்ள 38 விடுதிகள் தனியார் வன பாதுகாப்பு சட்டப்படி விதிமீறிய கட்டடங்கள் என கூறி இடிக்க நோட்டீஸ் ஒட்டியது தவறு என்றார். வனத்துறை அதிகாரிகளும் வனத்துறை சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்களும் அரசாணைகளை மறைத்து தவறான தகவல்களை நீதிமன்றத்திற்கு அளித்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், அவர்கள் மீது உச்சநீதிமன்றமும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். வெளியிருந்து யாராவது ஒருத்தர் வந்து அண்ணாதேசி பில்டிங் மற்ற பில்டிங் 891 பில்டிங் இடிங்கன்னு சொன்னாக்கா கிராம மக்கள் சாதாரண மக்கள் கவர்மெண்ட் பில்டிங் எல்லாமே இடிக்க வேண்டிய வரும் சூழ்நிலை வரும். இது வந்து ஒரு தவறான தகவல்னால பண்ணது. நிச்சயமாக அந்த தவறான தகவலில் கோர்ட்டில் பதிவு பண்ண லீகல் செல்லில் இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரியானாலும் சரி, இல்லை வனத்துறையினுடைய லாயர் குரூப்பாக இருந்தாலும் சரி, அவங்க மேலே நிச்சயமாக கோர்ட் வந்து நடவடிக்கை எடுத்து அவங்கள பனிஷ் பண்ணணும். அப்படி பனிஷ் பண்ணால் தான் இந்த மக்களுடைய மன நிம்மதி இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.